guys, நீங்க பார்த்திருக்க டெக் மாஸ்கட் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்சங்கோட Note20 சீரிஸ் பத்தி தான். ஸோ இந்த லைனப்ல வரது தான் Note20, Note20 Ultra. ஸோ இதில் இந்த லான்ச் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரிலீஸ் பண்ணல, அப்புறம் இந்த இயர்பட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டேபு, அப்புறம் இதில் இன்னொன்று வந்திருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம Galaxy Fold, அதாவது Galaxy Z Fold 2 5G அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய நேமில் ஒன்று விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலி Galaxy Foldன்னு விட்டுருந்தாலே, Fold 2ன்னு விட்டுருந்தாலே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி சூப்பராக ஓடி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஏன் Z லைனப்பில் கொண்டு வராங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Note20, Note20 Ultra. ஸோ இதை பற்றி பார்ப்போம். இதில் ரெண்டுத்துல என்ன பெரிய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் இதில் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன குறைச்சிருப்பாங்க, கண்டிப்பாக குறைக்காம ஒருத்தவங்க ப்ரைஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த அதாவது எனக்கு Note20 யூஸ் பண்ணி ஆகணும், பட் எனக்கு ப்ரைஸ்லேயும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி Note20 அப்படின்ற ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ரொம்ப டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இது வர்த்தா, அப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்கிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டவுன்கிரேட்ஸும் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 150 சப்ஸ்கிரைபர் இருந்தாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை 150 வரும்னு. ஸோ உங்களோட ஹெல்ப்னால தான் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணலன்னா, அந்த சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே இருக்குது, அதை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆகும், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா தம்ஸ் அப், பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப இன்னும் பாக்ஸாகவே இருக்குது, கையில் ரொம்ப இன் அண்ட் ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் மட்டும்தான் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷனோட வர ஒரே ஃபோனுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் மற்ற ஃபோன்ஸ்லாம் இன்னும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் அண்ட் வித் டிசைன் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆனால் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ iPhone 11 Pro Maxல எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிசைன் வருதோ, ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஃபீல் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு உள்ள வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதாவது கேமராவை சுற்றி ஒரு கோல்டன் டச் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஷைனியாக இருக்குது பார்க்க. அந்த கட் அவுட்டும் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, அதாவது பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் இந்த ஸ்டைலஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருந்ததை இப்போ கொஞ்சம் லெஃப்ட் மாற்றிட்டாங்க. லெஃப்ட்டில் இருக்கிறது வழக்கம் போல் இப்போ ரெண்டுத்துக்கு பக்கம் வச்சாலும் எப்படினாலும் ஸ்டைலஸ், ஆனால் இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி சொல்லலாம், மாற்றிருக்காங்க ஒரு சேஞ்ச்காக. இப்போ Note 10லேருந்து அதாவது Note20க்கு ஒரு பெரிய சேஞ்ச்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் கொடுக்கல. இந்த டிஸ்பிளே சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 6.90 inch OLED பேனல், அதாவது ஒரு Quad HD Plus OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz, அதாவது ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூடாக இருக்கும். அதில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போவுமே அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hzல ரன் ஆகுது. ஒரு சில கேமோ ஏதோ ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா 120 Hz சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது 60 Hz தான் சப்போர்ட் பண்ணும்போது இது என்ன பார்த்தீங்கன்னா 120 Hzலேருந்து 60 Hzக்கு வந்து அப்படியே அடாப்டிவாக சேஞ்ச் ஆகிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். உங்களுக்கு சார்ஜ் கொஞ்சம் ஒரு நல்லாவே நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்போ பார்த்தாலுமே 120 Hzல யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபோன் வந்து ரொம்பவே ஹீட் எடுக்கும், அதாவது உங்களுக்கு நிறைய பேட்டரியில் கன்சியூம் பண்ணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது கம்மி பண்ணவோ என்ன ஆகுனா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாங்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சாம்சங்கோட Note20 Ultra இந்த ஃபோனில் கேமரா பார்த்தீங்கன்னா அதே கேமரா தாங்க, பட் ஒரு சிலதை மட்டும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 108 மெகாபிக்சல் சென்சார். ஸோ இப்போ S20 ஸ்டாண்டர்ட் S20 அல்ட்ராவில் கொடுத்துருந்தா அதே லென்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டெலிஃபோட்டிக் பார்த்தீங்கன்னா 24 மெகாபிக்சல் டவுன்கிரேட் பண்ணி 12 மெகாபிக்சல் பெரிஸ்கோபிக் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த டெலிஃபோட்டிக் லென்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதாவது ஜூமின் பண்ணி பார்க்கும்போது. அதாவது 100x கொடுத்துருந்தாங்க S20 அல்ட்ராவில், பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் கொஞ்சம் 50 தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 50 டவுன்கிரேட் பண்ணி 50 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் S20 அல்ட்ராவில் இருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூமின் பண்ணி பார்க்கலாம், பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இந்த 50x கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிளியரான இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நாச் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அந்த நாச் பார்த்தீங்கன்னா 40 மெகாபிக்சல், அதாவது சாம்சங் S20 அல்ட்ராவில் இருந்த மாதிரி இதில் கொண்டு வந்ததுக்கு, பட் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுக்காக அதோட மெகாபிக்சலை கம்மி பண்ணி அதாவது 10 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இமேஜ் ப்ராசஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது கிளாரிட்டி ஒன்றும் பெருசாக மாறலன்னு தான் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அது ஸ்டாண்டர்டாக 10 மெகாபிக்சல் சென்சார் தான் அது. ஸோ இந்த சாம்சங்கோட Note20 அல்ட்ராவோட சிப் பார்த்தீங்கன்னா ஒரு Exynos 990 சிப். ஸோ இந்தியன் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த 999 சிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட், கொஞ்சம் லேகு அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி வருதான்னு தெரியல. ஸோ அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 Plus தான் கொடுக்குறாங்க.
ஸோ அது ரொம்பவே ஃபாஸ்ட்டான சிப்பு, அது தெரியும்னு நினைக்கிறேன். ROG Phone 3ல கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு சிப். பட் எக்ஸினோஸ் கம்பேர் பண்ணும்போது எக்ஸினோஸ் கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும். இந்தியன் வேரியண்ட்டில் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ சாம்சங்கோட சிப்புன்றதுனால அது எப்படியாவது ஒரு இடத்துல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்களா இன்னும் தெரியல. ஸோ அந்த ஸ்னாப்ட்ராகன் 865+ கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு செம தாறுமாறான ஃபோன் நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸினோஸ் இருக்கிறதுனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு இன்னும் கரெக்டாக தெரில. ஸோ நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ சாம்சங்னாலே ஸ்டைலஸ் தாங்க, அதுவும் நோட் சீரிஸ்னால் கண்டிப்பாக ஸ்டைலஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இதுலேயும் ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லெஃப்ட் சைடு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அது தவிர்த்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரேட். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஃபோன் எழுதும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் லேட்டன்சி ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்காக 42 அப்படின்னு இருந்துச்சு அந்த ரேட், இப்போ ரொம்ப கம்மி பண்ணி 9 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆப்பிள் ரேஞ்சுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம சாம்சங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இவங்க சொல்கிற நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 3.2 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 3.1 கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் டைப் தான். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 12GB ரேம், அப்புறம் 256GB இன்டர்னலோட இந்த ஃபோன் வருது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 watt கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 120 Hzன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அடாப்டிவ்ன்ற மோட் யூஸ் பண்ணிங்கன்னா 1 day உங்களுக்கு ஈஸியாக தாங்கும் அப்படின்னு சொல்லி சாம்சங் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர்ன்றதுனால மோஸ்ட்லி 1 hour உங்களுக்கு சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, 1.5 hours மேக்ஸிமம். ஸோ இந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாம்சங் Note 20யோட வெயிட் பார்த்தீங்கன்னா 208 grams, அதாவது கொஞ்சம் வெயிட் கம்மியான ஃபோன் தான் சொல்லலாம். ரொம்ப வெயிட் ஏற்றலை, பேட்டரி எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வாட்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாக்கு பிடிக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இதோட கலர்ஸ் வேரியன்ட் பார்க்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா இதோட அதாவது மிஸ்டிக் பிரான்ஸ், மிஸ்டிக் பிளாக், மிஸ்டிக் ஒயிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே மிஸ்டிக்னு ஆரம்பிச்சு எல்லாமே கொஞ்சம் சட்டிலான கலராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர்ஸ்லாம். ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணல. ஸோ எப்போவுமே நோட் சீரிஸில், அதாவது இப்போ Note 10லேருந்து வரதில்லை. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 4G ஒன்லி அப்படின்னு சொல்லி மாடல் பார்த்தீங்கன்னா 256GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 78,000 வருது. அதே உங்களுக்கு 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டு வருது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் GST இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டு வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ அஃபிஷியலாக இன்னும் ரேட் தெரியல. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து தான் நான் சொல்கிறேன். ஸோ 1,04,000 அதாவது 5,000 அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சில் வர அந்த ஃபோன் அவ்வளோ வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு ஸ்னாப்ட்ராகன் 865+ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதே இதுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா ROG Phone 3 அது கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். இது உங்களுக்கு ப்ரீமியமான ஸ்டைலிஷோட ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்சங் Note அதாவது 20 அது நீங்கள் உங்களோட ஆப்ஷன் தான், அதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸோ உங்கள் விஷ் பொறுத்து அதை எடுங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து அது 1,05,000க்கு அது வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதோட ப்ரீமியம் ஃபீல், அதோட டிஸ்பிளே இதெல்லாம் பொறுத்து கூட எடுக்கலாம். பட் சிப் பார்த்தீங்கன்னா அது எக்ஸினோஸில் எடுத்துகிட்டு வரதுனால இந்தியாவில் கண்டிப்பாக அது வாங்குறதுக்கு வர்த்தா இருக்காது அப்படின்னு சொல்லி என்னோட ஆப்ஷன். ஸோ உங்களோட விஷ் பொறுத்து நீங்கள் அது வாங்குறதா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலாம் தம்ஸ் டவுன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's Tech Mascot signing off.